வணக்கம் நேயர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில நாம சந்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில 1980ஆம் ஆண்டு வெளிவந்த படங்களை பத்தி பார்க்க போறோம். இந்த வருஷம் பாரதி ராஜாவின் இயக்கத்தில் வெளிவந்த நிழல்கள் படமோ, பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த வறுமை நிறம் சிவப்பு படமோ வேலையில்லா பட்டதாரிகளின் பிரச்சனைகளை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம். இதுல வறுமை நிறம் சிவப்பு படத்துல கமல்ஹாசன், ஸ்ரீதேவி, பூர்ணம் விஸ்வநாதன், பிரதாப் போத்தன், எஸ் வி சேகர், திலீப் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. எம்எஸ்வியின் இசையில கவிஞர் கண்ணதாசன் வரிகள்ல வந்த பாடல்களும் பாரதியாரின் நல்லதோர் வீணை பாடலும் சூப்பர் ஹிட் பாடல்களா அமைஞ்சது. அதுலயும் குறிப்பா படத்துல ஸ்ரீதேவி சந்தம் சொல்ல கமல் தன்னோட காதலை வெளிப்படுத்தி அந்த சந்தத்துக்கு கவிதை வரிகள் தர்ற மாதிரி அமைஞ்ச அந்த பாடல் கண்ணதாசனுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள்ல ஒண்ணு. தத்தன தையன தத்தன தனன தத்தன தான தையன தந்தான. சிப்பி இருக்குது, முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி. சிந்தை இருக்குது, சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி. சிப்பி இருக்குது, முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி. சிந்தை இருக்குது, சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி. எப்படி சந்தங்கள் நீயன சங்கீதம் நானாவேன். சந்தங்கள் நீயானால் சங்கீதம் நானாவேன். சிப்பி இருக்குது, முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி. சிந்தை இருக்குது, சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி. Say it once again. சிரிக்கும் சொர்க்கம் தங்கத்தட்டு எனக்கு மட்டும். ஓகே, அப்படியா? தேவை பாவை பார்வை நினைக்க வைத்து நெஞ்சில் நின்று நெருங்கி வந்து பியூட்டிஃபுல். மயக்கம் தந்தது யார்? தமிழோ அமுதோ கவியோ? சிப்பி இருக்குது, முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி. சிந்தை இருக்குது, சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி. சந்தங்கள் நீயனா சங்கீதம் நானாவே. பார்க்கலாம். மழையும் வெயிலும் என்ன, உன்னை கண்டால் மலரும் முள்ளும் என்ன. அம்மாடியோ ரதியும் நாடும் அழகிலாடும் கண்கள், கவிதை உலகம் கெஞ்சும், உன்னை கண்டால் கவிஞர் இதயம் கொஞ்சும். கொடுத்த சந்தங்களில் என் மனதை நீ அறிய நான் உரைத்தேன்.
பாக்யராஜ் நடிச்சு வெளிவந்த ஒரு காமெடி படம் பாமா ருக்மணி 100 நாள் படமா அமைஞ்சது. இது ஒரு 2 பெண்டாட்டிக்காரன் கதை. இதை தொடர்ந்து பாக்யராஜ் அப்பாவி ஊமையா நடிச்சு வெளிவந்த படம் ஒரு கை ஓசை. இதுவும் வெற்றி படமா அமைஞ்சது. இதை அடித்தளமா வச்சுதான் பிற்காலத்துல பாக்யராஜ் நிறைய படங்கள்ல அப்பாவி கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சாரு. இதே வருஷம் இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் நமக்கு நிறைய வெற்றி படங்களை கொடுத்தாரு. அதுல வித்தியாசமான திரைக்கதை அமைஞ்ச பூட்டாத பூட்டு படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையவில்லை. இதை தொடர்ந்து இதே வருஷம் 52 வாரங்களுக்கு மேல் ஓடி பெரும் சாதனை படைத்த வெற்றி படமான நெஞ்சத்தை கிள்ளாதே வெளியானது. இந்த படத்துல சுஹாசினி அறிமுகமானாங்க. இளையராஜாவின் இசையில பாடல்கள் அனைத்துமே சூப்பர் ஹிட் பாடல்களா அமைஞ்சது. படத்துல அசோக் குமாரின் ஒளிப்பதிவு தேசிய அளவில் பேசப்பட்டு அவருக்கு விருதையும் வாங்கி கொடுத்தது. Announcing the departure of Indian Airlines flight IC266 to Calcutta. All passengers on this flight are requested to keep their boarding cards handy and board the coach. Indian Airlines flight IC266 to Calcutta is now ready to depart. Calling Mr. Pratap, passenger proceeding to Calcutta by Indian Airlines flight IC266. Please contact the message. Thank you. இதே வருஷம் இயக்குனர் மகேந்திரன் கொடுத்த இன்னொரு மாபெரும் வெற்றி படம் ஜானி. படத்துல ரஜினிகாந்த் டபுள் ஆக்ஷன் ரோல்ல நடிச்சிருந்தாரு. இவர் கூட ஸ்ரீதேவி, தீபா, சுருளிராஜன் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இளையராஜாவின் இசையில அனைத்து பாடல்களும் எவர்கிரீன் மெலடிஸா அமைஞ்சது. வீட்டை சுத்தம் பண்றதுதான் வேலைக்காரியோட முதல் வேலை. ஆமா, நானும் நீ வந்ததுன்னு பாக்குறேன். உன்னை பார்த்தா வேலைக்காரி மாதிரியே இல்லையே. நான் எந்த வீட்டுக்கு போனாலும் இதையே தான் சொல்றாங்க. ஆனா சம்பளம் மட்டும் கூட்டி தர மாட்டாங்க. அதுலயும் நியாயம் இருக்குல்ல. உனக்கு அதிகமா சம்பளம் கொடுத்தா நீ அந்த வீட்லயே டேரா போட்டுடுவ. அப்புறம் நீ வேலை செய்யற அந்த வீட்டு முதலாளி பொண்டாட்டியை மறந்துட்டு உன் பின்னாலேயே ஓடி வந்துடுவான். ஆனா என்னால இந்த வீட்டுல யாருக்கும் தொந்தரவு இருக்காது. ஏன்? அதான் உங்களுக்கு சம்சாரம் இல்லையே. அங்கதான் இருக்கு ட்ரபிள். எனக்கு பொண்டாட்டி இல்லாட்டாலும் இந்த வீட்டுல என்னையும் உன்னையும் சேர்த்து பாக்குறவங்க புருஷன் பொண்டாட்டி தான் நினைப்பாங்க. எவளாவது ஒருத்தி வந்து உன்கிட்டயே வேலை கேட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சரி சரி, நீங்க அங்க போய் உட்காருங்க, சாப்பாடு ரெடி.
எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் எங்கெங்க போய் நிக்குமோ? நாளைக்கு நீ என் கூட கடைக்கு வா. உன் கணக்குல துணிமணி வாங்கி கொடுக்குறேன். இதுல உனக்கு பிடிச்சதெல்லாம் காட்டு வாங்கிடலாம். எனக்கு நிறைய வேண்டாம், ஒண்ணு போதும். இதுல கஞ்சத்தனம் என்ன வேண்டி கிடக்கு? சரி, இன்னைக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் வாங்கிடலாம். ஓகே? இது எப்படி? நல்லா இருக்கு. இது பேக் பண்ணுங்க. அதை விட இது நல்லா இருக்கு. சரி, இனி பேக் பண்ணுங்க. என்ன? அந்த ரெண்டையும் விட இது ரொம்ப அழகா இருக்குல்ல? இதையும் பேக் பண்ணுங்க சார். என்ன? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்னை விட ஒண்ணு பெட்டராகத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனசை மாத்திக்கிட்டே போக கூடாது. என்ன? ஓகே? Thank God. என்ன மூடியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையே. இன்னைக்கு நான் மேடையில பாடினது பிடிக்கலையா? அப்புறம் சொல்றேன். டி. ராஜேந்தர் முதலா கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை அமைத்து ராபர்ட் ராஜசேகரன் ஒளிப்பதிவில் இ. இப்ராஹிம் தயாரிப்பு இயக்கத்தில் வெளிவந்த மாபெரும் வெற்றி படம் ஒரு தலை ராகம். இதே வருஷம் ஒளிப்பதிவாளர் பாலு மகேந்திரா தமிழில் முதலா இயக்கி வெளிவந்த ஒரு வெற்றி காவியம் அழியாத கோலங்கள். படத்தில் சலீல் சௌத்ரியின் பின்னணி இசையும் ஷோபாவின் அற்புதமான நடிப்பும் படத்தின் வெற்றிக்கு உறுதுணையா அமைஞ்சது. கை நீட்டு, நீட்டு. என்னடா இது? ஒண்ணு இல்லடா. ஆமா, நாளைக்கு உங்க வீட்ல என்ன டிஃபன்? எங்க வீட்ல பூரி. உங்க வீட்ல? எங்க வீட்லயும் பூரி. உங்க வீட்ல? இட்லியா? ஆமா, இப்பெல்லாம் இட்லி மாவுலதான் பழுத்து வச்சுப்பியா? மூஞ்சி முகரக்கட்ட. ஏன்டா ஒரு பொம்பளை கிட்ட போய் இப்படி கொலைற? டேய், காலங்காத்தல உட்காந்து மாவாட்டுறேடா. உச்சகட்டம் படத்தின் மூலம் ராஜ் பரத்தும், ராமாயி வயசுக்கு வந்துட்டா படத்தின் மூலம் வி. அழகப்பனும் இயக்குனர்களா அறிமுகமானாங்க. இதே வருஷம் நடிகர் திலகம், சிவாஜி, கேஆர் விஜயா நடிச்சு SPM இயக்கத்துல இளையராஜா இசையில் வெளிவந்த ரிஷிமூலம் படம்
ஒரு வெற்றி படமா அமைஞ்சது. தொடர்ந்து வெள்ளி விழா படங்களை கொடுத்துக்கிட்டு வந்த பாரதி ராஜா இந்த வருஷம் ஒளிப்பதிவாளர் நிவாஸ் இயக்கத்துல ஹீரோவா நடிச்சு வெளிவந்த படம் கல்லுக்குள்ளீரம். இந்த படத்துல தான் அருணா, விஜயசாந்தி அறிமுகமானாங்க. இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையல. இதை தொடர்ந்து பாரதி ராஜா இயக்கத்துல மணிவண்ணன் கதைவசனத்துல வெளிவந்த இன்னொரு படம் நிழல்கள். இந்த படத்துல கவிஞர் வைரமுத்து அவர்கள் பாடலாசிரியரா அறிமுகமானாரு. இளையராஜாவின் இசையில பாடல்கள் அனைத்துமே ரொம்ப அருமையா அமைஞ்சிருந்தது. படமும் மக்களிடையே பேசப்பட்ட ஒரு படமா அமைஞ்சது. மணி, என்னங்கம்மா? உன்னால ஒரு காரியம் ஆகணும். சொல்லுங்கம்மா. இந்த செயினை மணி, ரிக்ஷா மட்டும் தானே ஓட்டுற? தொழில் பற்றிய காட்டிட்டியா? அடி வயிற்றுல அடுப்பறிஞ்சாலும் அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படாத ஜாதியா? ரொம்ப ரோஷக்கார ஜாதி தான். யோ, படிச்ச பசங்க கடவாசல இருக்கு வெக்கப்படுதுன்ட்டு உபகாரம் பண்ணா நீ வேற. வாங்கம்மா போலாம். வேலை கேட்க போறப்பவே விவகாரம் பண்ணிட்டீங்களே, வேலை கொடுத்துருந்தா வெட்டு குத்தல நடத்தீங்க. வேலை கிடைக்காதவங்க எல்லாம் ஆத்திரப்பட ஆரம்பிச்சா நாட்டுல கண்ணாடி கதவே இருக்காது. வேலை கிடைக்கிறது கூட பரவாயில்ல மகா, ஆனா இன்டர்வியூன்ற பேர்ல ஏமாத்திரம் பாத்தியா, அதை தான் என்னால் பொறுத்துக்க முடியல. இந்த பாருங்க, எங்களோட ஆசைகள் நியாயமானது. நாங்க ஆத்திரப்பட்டதை தவிர வேற எந்த தப்புமே செய்யல. கடவுள் நிச்சயமா எங்களை ஏமாத்த மாட்டான். கடவுள் தூள், நீ பேசுமா, நீ பேசு. என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் ஒரு ஃபேசிஸ்ட், ஹிட்லரோட மோசமானவன். ஏன்னா என்னுடைய ஆசைகளை கனவுகளை கொஞ்சம் கொஞ்சமா சாவடிக்கிறான் பாருங்க, அதனால தான் சொல்றேன். கடவுளை பத்தி பேசுற கட்சிக்காரங்க தம்பி, காரியத்தை பேசுவீங்களா? இங்க பாருங்கம்மா, இவங்க 3 பேரும் சம்பாதிக்கணும், சாப்பிடணும், சந்தோஷமா இருக்கணும். இதுக்கு ஒரு வழியை சொல்லுங்கம்மா. இதே வருஷம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு சூப்பர் வருஷம்னு கூட சொல்லலாம். இந்த வருஷம் வெளியான இவரோட படங்கள் எல்லாமே 100 நாளை தழுவியது. அன்புக்கு நான் அடிமை, பாலாஜியின் பில்லா, இந்த 2 படமுமே மிகப்பெரிய வெற்றி படங்களா அமைஞ்சது. இதுல பில்லா படத்தின் மூலம் இயக்குனர் கிருஷ்ணமூர்த்தி அறிமுகமானாரு. இந்த படத்துல ரஜினிகாந்த் டபுள் ஆக்ஷன் ரோல்ல நடிச்சிருந்தாரு. இவர் கூட ஸ்ரீபிரியா, மனோரமா, RS மனோகர் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. MSVயோட இசையில பாடல்கள் அனைத்துமே சூப்பர் ஹிட் பாடல்களா அமைஞ்சது. நான் என்ன செய்வோம் தயார், நீ தயாராயிட்ட, ஆனா ஒன்ன நான் தயாரிக்க வேண்டாமா? கிரீடம் வச்ச ராஜாவா? உன் நட உட பாவனை எல்லாத்தையும் நான் மாத்தணுமே. நல்லா கவனி, பில்லாவோட நட, பார்வை, அவன் பைப் பிடிக்கிற ஸ்டைல் ஒவ்வொன்றையும் கவனிச்சுக்க. எல்லாத்தையும் கவனிச்சியா? இம்புட்டு மட்டும் காட்டினா போதுமா சுவாமி? அவன் கூட இருக்க ஆளுங்க பேரு, போக்குவரத்து இதெல்லாம் தெரிய வேண்டாம்? அவன் ஸ்டைலு பார்வையில நானும் பிச்சு போடுவேன் பிச்சு. ஆனா அவன் பழக்கம் வழக்கம் பேச்சு இதெல்லாம் எப்படி? அதுக்கு மேல எனக்கு ஒண்ணு தெரியாது. ஆனா பில்லாவை பத்தி நீ நல்லா தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வழி இருக்கு. அடிப்பட்ட பில்லாவுக்கு பழைய நினைவெல்லாம் போயிடுது. பிரம்ம பிடிச்ச மாதிரி அவன் அந்த கூட்டத்துல போய் சேர்றான். அதாவது நீ அந்த கூட்டத்துல போய் சேர்ற. புரிஞ்சுக்கிட்டியா? தலை வந்தாச்சு, இம்ம கை கால் உடம்பெல்லாம் சொல்லுங்க. கடந்த கால நினைவெல்லாம் மறந்து போன மாதிரி நீ நடிச்சு பில்லாவோட ஒவ்வொரு சமாச்சாரத்தையும் தெரிஞ்சுக்கணும். மொத்த விஷயத்தையும் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் நான் சொல்றது புரிஞ்சிட்டல? என்ன சாமி புரியுதா புரியாதுன்னு பாடம் சொல்லி கொடுக்க வாத்தியார் மாதிரி நான் மக்கா மடியானா இல்ல மேல் வீடு காலியா?
சாமி அரிச்சந்த மயான காரணத்தை அம்புட்டி ஒரே நாள்ல பாடம் பண்ணவன் இந்த ராசப்பா. ஓ ஓ இனிமே நீ வெத்தலையே போடக்கூடாது. வெத்தலை போடக்கூடாதா? இல்ல பான் பீடா வெத்தலை எதையும் போட மாட்டான். அடப்பா, என்ன இந்த பில்லாவுக்கு நல்ல பழக்கங்க எதுவுமே இல்ல போல இருக்க. சரி, நானும் வெத்தலை போடுறது விட்டுறேன். நோ 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 எல்லா பீடியும் பிடிக்க மாட்டான். வீடியோ பிடிக்க மாட்டானா? நோ பிடிக்க மாட்டான். அவன் பைப் தான் பிடிப்பான். வைப்புனா? பைப் அந்த சைடுல நான் அப்புறம் சொல்லி தரேன். சரி. கம் வித் மீ. எப்படி இது கூட நல்லாதான் இருக்கே. ராஜப்பா இல்ல ஆம்பளை. நான் மட்டும் ஆம்பளை இல்லையா என்ன? முதல்ல இந்த நெளிவை மாத்தணும். அது சரி சாமி, அந்த கூட்டத்துல நான் எப்படி போய் சேருது? குட். சேர வேண்டிய வழியை நான் காட்டுறேன். ரஜினிகாந்த், ஸ்ரீபிரியா, லக்ஷ்மி நடிப்பில் முக்தாவி ஸ்ரீனிவாசன் தயாரிப்பில் வெளிவந்த பொல்லாதவன் படமும் ஏவிஎம் நிறுவனத்தின் முரட்டுக்காலை படமும் மிகப்பெரிய வெற்றி படங்களா அமைஞ்சது. இதுல முரட்டுக்காலை படத்தை எஸ்பிஎம் இயக்கியிருந்தாரு. இந்த படத்துலதான் அது வரைக்கும் ஹீரோவா நடிச்சிட்டு இருந்த ஜெய்சங்கர் இந்த வருஷம் சிவகுமாருக்கு அவன் அவள் அது வண்டி சக்கரம் இந்த 2 படங்களும் வெற்றி படங்களா அமைஞ்சது. வண்டி சக்கரம் படத்துலதான் சில்க் ஸ்மிதா அறிமுகமானாங்க. இதே வருஷம் கே விஜயன் இயக்கத்தில் வெளிவந்த தூரத்தை இடைமுழக்கம் படத்தின் மூலம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அறிமுகமானாரு. சரி நேயர்களே, இதுவரைக்கும் 80வது ஆண்டு வெளிவந்த படங்களை பத்தி பார்த்தோம் இல்லையா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.